Hi guys, today we are going to see about pricing in media. Before going to the topic, நீங்கள் மீடியா லேண்ட்ஸ்கேப்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டா தான் மீடியா லேண்ட்ஸ்கேப்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த டாபிக் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன்டான்ஜிபிள் குட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. இப்போ நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், இல்லை மீடியாவில் ரிலேட்டடாக இருக்க என்னவா இருக்கட்டும், அதுக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. ஸோ அதனால நார்மலாக இருக்கிற ட்ரெடிஷ்னல் ப்ரைசிங் சிஸ்டம் இங்கே ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அ பேக்கரி. ஸோ இப்போ அதில் இருக்கிற அந்த பேக்கரிக்காரன் என்ன பண்ணுவான்னா, அந்த இப்போ அவன் கேக் பண்ணுறதுக்கு அவன் இன்க்ரீடியன்ஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கான், அவனோட எஃபர்ட், அவன் டெக்னிக், ப்ளஸ் அவன் இருக்கிற லொக்கேஷன், அந்த கடையோட ரெண்ட்டு, இதெல்லாம் சேர்த்து அந்த கேக்குக்கான ஒரு செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது மீடியாவுக்கு இது அப்ளை ஆகுமா? இந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லாததுக்கு இது அப்ளை ஆகுமா அப்படின்னா முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கூட்ஸ் பேர், ஐ மீன் லைக் மீடியா ரிலேட்டடாக இருக்கிற இப்படி ஃபார்ம் இல்லாத கூட்ஸ் பேர் தான் இன்டான்ஜிபிள் கூட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கூட்ஸ். மீடியாவில் இருக்கிற எல்லாமே இன்ஃபர்மேஷன் கூட்ஸ் தான். இப்போ ஒரு சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு நியூஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நியூஸை வந்துட்டு ஒருத்தன் போய் கேதர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு, பயங்கரமான எஃபர்ட்ஸ் அதுக்கு போட வேண்டியது இருக்கு. சேம் வித் சினிமா, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே இது இப்போ ஒரு காமனான ஒரு ஆடியன்ஸ்க்கு போகணும்னா, ஒரு நியூஸ் பேப்பரோட வேல்யூ உங்களுக்கே தெரியும், ஒரு வேல்யூ ஒரு 5 to 6 rupees இருக்கும். இது ஒரு சினிமா டிக்கெட்னா 150 rupees இருக்கும். ஸோ ஆவரேஜா. ஸோ இந்த மாதிரி அதுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு பயங்கரமான ஒரு அமௌண்ட் இருக்கும். ஆனால் இது வெறும் ஒரு ஃபார்ம், ஐ மீன் லைக் இது வெறும் ஒரு சோர்ஸ்ன்றதுனால இது மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ற ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் வந்துட்டு இதுல பிளே ஆகுது. தேர்ட் பாயிண்ட் வந்து நெட்வொர்க் எஃபெக்ட்ஸ். ஸோ நெட்வொர்க் எஃபெக்ட்ஸ்னா இப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்டை எவ்வளோ பேர் கன்சியூம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏதாப்ப அதோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி மாறும். இப்போ நிறைய பேர் அதை கன்சியூம் பண்ணுறதுனால மீடியா லைக் அந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே இது யாருமே அதை கன்சியூமே பண்ணுறது இல்லை, அது பார்க்கறதுக்கு வியூவர்ஸ் இல்லை அப்படின்னும் போது ப்ரைஸோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும். நவ் வீல் கோ டு கீ ப்ரைசிங் மாடல்ஸ் இன் மீடியா எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், லைக் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் இருக்கும். லைக் மந்த்லி பே பண்ணுற மாதிரியும் பீப்புள் அந்த கான்டென்ட்டுக்காக மந்த்லி பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இதனால ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்கு ஏற்றாப்ப மாறும். இட் கம்ஸ் டு மீடியா ப்ரைசிங், ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சப்போர்ட்டட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே ஆடியன்ஸ்க்கு அந்த கான்டென்ட் கிரியேட்டர் வந்து ஃப்ரீயாக தரான். ஆனால் அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாகவும் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இன் மீடியா. இன்னொரு மாடல் வந்துட்டு பேப்பர் யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இபுக்கில் இருக்க ஒரு புக் மட்டுமோ, இல்லைனா ஒரே ஒரு ஆப்பிள் டிவிலேருந்து ஒரே ஒரு சேனல், ஒரே ஒரு ஃபிலிம் மட்டும் நான் ரெண்டில் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பேப்பர் யூஸ் மாடலில் வரும். ஸோ அது ஒரே ஒரு இதுக்காக மட்டும் அவங்க பே பண்ணிட்டு தில் வாட்ச், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அது அவ்வளோதான். ஃபோர்த் மாடல் வந்துட்டு ஃப்ரீமியம். ஸோ ஃப்ரீமியம்னா என்னன்னா, இப்போ பேசிக் நீட்ஸை வந்துட்டு நார்மலாக அவங்களோட யூசர்ஸ்க்கு கொடுத்துட்டு, லைக் இப்போ ஆட் வரலன்னா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்ஸ் உங்களுக்கு வராது, உங்களுக்கு ஸ்பெஷல் கான்டென்ட் வரும்ன்ட்டு, இல்லைனா ஒரு நிறைய யூசர்ஸ் ஒரே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி இவங்களாம் கொண்டு வராங்களே. ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பேர் ஃப்ரீமியம். லாஸ்ட் மாடல் வந்துட்டு பண்ட்லிங். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு கேபிள் சேனல்ஸ் தான். ஸோ இந்த கேபிள் டிவி, ஐ மீன் லைக் இந்த கேபிள் இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தீஸ் மெனி சேனல்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஐ மீன் தீஸ் மெனி சேனல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஃபயர் ஸ்டிக்கோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், லைக் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் வரும். அப்படின்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே பண்ட்லிங் அப்படின்ற மாடல்ல வரும். இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் மீடியா ப்ரைசிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கான்டென்ட் எக்ஸ்க்ளூசிவிட்டி. எவ்வளோத்துக்கு எவ்வளோ கான்டென்ட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கோ அதுக்கு ஏத்தாப்ப அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ஒரு ரொம்ப கிளீஷையா ஒரு காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கிற கான்டென்ட்டுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட்ல ப்ரைஸ் என்னைக்குமே இருக்கவே இருக்காது. ஒரு புதுசா ஒரு ரொம்ப ஒரு பாத் பிரேக்கிங்கா இருக்கிற ஒரு விஷயமோ, இல்ல ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்கா டோட்டலி நியூவா இருக்கிற ஒரு விஷயமோ, இல்லைன்னா ஒரு 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 முக்கியமான நியூஸை ஒரு நியூஸ் சேனல்ல வந்துட்டு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு கான்டென்ட்டை கொண்டு வராங்களோ, ஸோ அந்த மாதிரி இருக்கிற மீடியா விஷயங்களுக்கு மட்டும்தான் இங்க ப்ரைசிங்கோட வேல்யூ வந்து ஹைக் ஆகும். செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு ஆடியோ டெமோகிராஃபிக்ஸ். ஸோ ஆடியோ டெமோகிராஃபிக்ஸ்னா பேசிக்கா என்னன்னா, எந்தெந்த மக்கள் எந்தெந்த லொகேஷன்ல இருக்கிறாங்க ஏத்தாப்பு அவங்களோட டேஸ்ட் எல்லாமே டோட்டலா மாறும், அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே மாறும். ஸோ அதை டார்கெட் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல கான்டென்ட்டா இருக்கட்டும், அந்த மக்களுக்கு டார்கெட் பண்ணி பண்ணும்போது அது வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு வேரி ஆகும். இப்போ டோட்டலா ஒரு ரிலேட்டபிளே இல்லாத ஒரு கான்டென்ட்டோ இல்லைன்னா அந்த லொகேஷனுக்கும் ஐ மீன் அந்த பீப்புளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த இடத்துல அது அந்த கான்டென்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். இன்னொரு மேஜர் ஃபேக்டர் வந்துட்டு காம்படிஷன். இப்போ நம்மளோட காம்படிட்டர் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காகவும் பயங்கரமான கான்டென்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்மளோட கான்டென்ட்டை வாங்குறதுக்கு அவங்க பீப்புள் இருக்க மாட்டாங்க, யாரும் அது ஸோ பெருசாக அது போகாது. அதனால நம்மளோட ப்ரைஸ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், அது விற்க முடியாது நம்மளால. ஆனால் இது நம்ம காம்படிட்டரோட நம்ம ஸ்ட்ராங்காகவோ இல்லை காம்படிஷனே இல்லாத லெவல் ஸ்டாண்டர்ட்ல நம்ம இருந்தோம்னா டெஃபினெட்லி இதோட செல்லிங் பாயிண்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அட் த எண்ட் என்னதான் காம்படிஷன் டெமோகிராஃபி என்ன இது பற்றி நம்ம பேசினாலும் அட் த ஃபைனல் வந்து இட்ஸ் த கன்சியூமர்ஸ் வில்லிங் டு பே தான். ஸோ அது என்னது கடைசியில் அது எங்கே வருதுன்னா கன்சியூமர்ஸ்ட தான் வருது. ஸோ எந்த அளவுக்கு கன்சியூமரை வாங்க வைக்கிறாங்க, எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட். அவங்களுக்கு நம்ம என்னதான் பயங்கரமான ஒரு ப்ராடக்டாவோ ஒரு கான்டென்ட்டை வச்சிருந்தாலும் அவங்க அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வில்லிங்னஸே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலும் டோட்டலாக வேஸ்ட். ஸோ அவங்கள அதை வாங்க வைக்கிறதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லேயோ நம்மளோட இதை இன்வெஸ்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். தேர் ஆர் சம் சேலஞ்சஸ் இன் மீடியா ப்ரைசிங் as well. த பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து பைரசி. அதுவும் இந்த சினிமா ஃபீல்டில் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். கஷ்டப்பட்டு ஒரு டைரக்டர் லைக் க்ரோர்ஸ் ஆஃப் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு படம் எடுத்துட்ட பிறகு ஒருத்தன் அசால்ட்டாக கேமராவில் அது வீடியோ எடுத்து ஆன்லைனில் போடும் போது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அந்த இதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்னால தியேட்டருக்கு வர ஆடியன்சஸ் வந்துட்டு அப்படியே டிராஸ்டிக்காக கம்மியாகும். ஸோ பைரசி இஸ் அ வெரி டெட்லி திங் ஃபார் மீடியா. இது வெறும் சினிமான்னு மட்டும் இல்லை, கேம்ஸு இல்லைன்னா ஒரு சாங் எல்லாமே இப்போ வந்துட்டு பைரேட்டட் வெர்ஷன் வர்றதுனால பீப்புள் ஆர் நாட் ரெடி டு பே ஃபார் த ரியல் ஒன். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ ஃப்ரீயாகவே கிடைக்குது, எதுக்கு பே பண்ணணும் அப்படின்ட்டு பைரேட்டட் வெர்ஷன்ஸ்க்கு பீப்புள் வந்து ப்ரிஃபரன்சஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ பைரசி இஸ் அ வெரி ஹார்ம்ஃபுல் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபேக்டர் விச் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீடியா ப்ரைஸ். செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு ஆட் பிளாக்கிங். நம்ம யாருக்குமே ஆட்ஸ் பிடிக்காது, பட் இப்போ வந்துட்டு ஒருத்தர் அந்த ஆட்ல வர ரெவன்யூவை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணலான்னு இருக்கும் போது இப்போ எல்லாமே இந்த ஆட் பிளாக்கிங்க்கு பயங்கரமான நிறைய டெக்னாலஜி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்ததுனால அந்த ஆட்ஸை யாரும் இப்போ பார்க்கறது இல்லை. ஐ மீன் அதை எப்படியாவது பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால வர வேண்டிய ரெவென்யூ வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகாமல் இருக்கிறது வந்துட்டு இன்னொரு ஒரு சேலஞ்ச் இன் மீடியா ப்ரைஸ். ஸோ இத்தனை மாடல்ஸ், இத்தனை ஃபேக்டர்ஸ், இத்தனை சேலஞ்சஸ் இருக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த வீடியோ கம்ப்ளீட்லி. தேங்க்யூ.